ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு நாம கொடுத்துருக்க அந்த 2 ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பயும் போல் நானே சாங் இந்த மாதிரி லிரிக்ஸ் அதுபோல் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இந்த மாதிரி எம்டிஆர் பீட் மார்க் எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு இமேஜை வச்சு எப்படி இந்த பீட் மார்க் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்க குரூப்பு, ஸோ அந்த குரூப்பில் நம்மளோட இமேஜை பிஎன்ஜியாக எப்படி ஆட் பண்ணி அதில் எப்படி எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறது நம்ம வீடியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க்கில் அதில் எப்படி ஒரே இமேஜை கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு அந்த ஒரு இடத்துல டபுள் பீட் மார்க் வச்சுருக்கேன். ஸோ அந்த டபுள் பீட் மார்க் ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட இமேஜை ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜாக கூட எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜாக எடுத்ததுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த 5வது இருக்க ஃபுல் கம்போசர் ஏரியா அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போது ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிடும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் லாஸ்ட் பீட் மார்க் போயிருங்க. போனதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா 2வது ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வீடியோட லாஸ்ட் வர நமக்கு அந்த இமேஜ் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் என்ன பண்ணால் கரெக்டாக அந்த டபுள் பீட் மார்க் வந்துருங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த டபுள் பீட் மார்க்கில் வச்சுட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் அடுத்த பீட் மார்க் போயிடும். போனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பீட் மார்க்குக்கு நேராக 3வது ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும். ஸோ இப்போ மறுபடியும் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி ஸோ மறுபடியும் இமேஜை டச் பண்ணி கரெக்டாக அந்த 3வது கொடுத்து ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர நான் எத்தனை பீட் மார்க் கொடுத்துருக்கணும் அந்த எல்லா பீட் மார்க்கையும் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை இந்த மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்டே போங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே இமேஜை வச்சு வீடியோ மேக் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது புதுசாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து நான் மேக் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்றது. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன் வரிசை அப்படியே மூவ் பண்ணி இருக்க எல்லா பீட் மார்க்குமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த இருக்க எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக அந்த இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த எஃபெக்ட்டை இந்த இருக்குது பார்த்தீங்களா 2 இமேஜ். ஸோ இந்த 2 இமேஜில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இருக்க இமேஜை மட்டும் டச் பண்ணி அந்த எஃபெக்ட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே 2வது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதிலே வந்து கரெக்டாக இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 2 இமேஜில் நம்ம இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்து அந்த 3வது இருக்க கொஞ்சம் லென்த்தாக இருக்க இமேஜை மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க 2 இமேஜ் பார்த்தீங்களா அதில் எப்பயும் போல் மறுபடியும் இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து அந்த 3வது இமேஜ் லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இமேஜ் அதே மாதிரி விட்டுருங்க. ஸோ அந்த இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க 2 இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி இந்த 2 சின்ன இமேஜுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். அடுத்து மீத இருக்க இமேஜ் இருக்குது பதில் அதுக்கு வந்து நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த 2 சின்ன இமேஜை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீத இருக்க இமேஜுக்கு நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட்ன்ற ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா அதில் இனி நமக்கு மீத இருக்கிறதுனா இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட்டை நம்ம அதே மாதிரி எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணாமல் லேயரோட தான் காப்பி பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணால் இதில் 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும் அதாவது அந்த 2 இமேஜ் முடிஞ்சு அந்த 3வது கொஞ்சம் லென்த்தாக இருக்க இமேஜ் விட்டால் பார்த்தீங்களா அந்த இமேஜ் டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நமக்கு எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த 3வது இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி இன்னும் மீத எந்தெந்த இமேஜுக்குலாம் நம்ம எஃபெக்ட்டை ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த எல்லா இமேஜுமே என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர இருக்க அந்த எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ரொம்ப ஈஸியாகவே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் என்னென்னா இந்த இடத்துல அந்த ஃபஸ்ட் இடத்துல இந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜை பிஎன்ஜியாக வந்து அந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வைக்கணும். ஸோ அதை எப்படி கட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இந்த மேலே இருக்க சர்ச் பால ரிமூவ் பிஜி அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு ஒரு வெப்சைட் வரும். இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா அதவே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணி
பண்ணி கொடுத்துரும். கீழே இருக்க இந்த அப்லோட் இமேஜ் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும், உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம அதில் ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணி இன்ன வரைக்கும் எடிட் பண்ண பார்த்தீங்கன்னா அதே இமேஜை இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது பார்க்க ஒரே இமேஜில் மேக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக நமக்கு எந்த விதமான பிசுறு எதுவுமே இல்லாமல் அதுவே கட் பண்ணி கொடுத்துரும். இந்த இதில் நீங்கள் மேனுவலாலாம் கட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் இதில் இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே ப்ராப்பராக வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லோட் ஆகிருக்கு. உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இதுவும் உங்களுக்கு வேகமாகவே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு லெவலில் அதுவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி பிஎன்ஜியாக வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரியே நீங்களும் உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி ஈஸியாகவே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோட பேனர் எடிட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாத்தையுமே இதில் தான் கட் பண்ணுவேன். இதில் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹேர் எல்லாமே ப்ராப்பராக வந்து கட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இதவே யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே லோட் ஆகி இந்த மாதிரி கட் ஆகிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக வந்து நமக்கு எல்லாமே ப்ராசஸ் ஆகி கட் ஆகி முடிக்கிற வரை மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாலே போதும், இந்த மாதிரி நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இது வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு குரூப் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டாக குரூப் கிட்ட வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இமேஜ், ஸோ அந்த பிஎன்ஜி, ஸோ அதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை கரெக்டாக என்ன பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு டபுள் பீட் மார்க் வர மட்டும் இந்த இதை இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதையெல்லாம் நம்ம ஜஸ்ட் ஒரு 2-3 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட்டில் போங்க. போயிட்டு இந்த இடத்துல இருக்க ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போங்க. போனதுக்கப்புறம் இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பாலில் நீங்கள் ஃபேடு அப்படின்ற இந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைவா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு 90 டிகிரியில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆப்ஷனே நம்ம இதை தான் மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக வந்து மூவ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 90 டிகிரியில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் வந்து நான் 90 டிகிரியில் செட் பண்ணியாச்சு அந்த ஆங்கில. ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம இந்த எண்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதில் வச்சுட்டு கரெக்டாக இப்போ என்ன பண்ணால் அந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துருங்க. அந்த ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு அதில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இமேஜோட லாஸ்ட் வந்துருங்க. அந்த இமேஜோட எண்டு இருக்குது பதில் அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்தோட கொஞ்சம் மட்டும் முன்னாடி மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் போட்டு முன்னாடி வச்சுட்டு அதில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் இருக்குது பதிலாக அதுக்கு வந்துருங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் மேலே வச்சுட்டு இப்போ இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்டுன்ற ஆப்ஷன் அதை வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து மறையும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இமேஜ் ஃபுல்லாக மறைகிற அளவுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி மறைஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக ஃபெதர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த கீழே இருக்க ஃபெதர் அப்படின்றத போயிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபெதர் வேணுமோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இல்லை 7க்குள்ளேயே செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு லெவலில் ஃபெதரும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.